ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எக்ஸ்க்ளூசிவாக லாவை டீச் பண்ணி எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். லா இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு த ஹியூமன் பீயிங் இன் த வேர்ல்ட். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சட்டம் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்றும். நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா தான் அதோட சட்டத்தோட அம்சங்களும் நல்லா தெரியும். அதனால் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய லா கண்டென்ட்ஸ்னா லா வீடியோ நம்மளுடைய சேனலை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது மூலயமா லா தெரிஞ்சுக்கிடட்டும். எல்லாமே நம்ம வெரைட்டி ஆஃப் லா போட்டிருக்கோம். நிறைய ஆக்டில் லா போட்டிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி மரணம் ஏற்படுத்தினால் கொலை குற்றமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொலை செஞ்சாதான் கொலை குற்றமா? ஒரு குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டிட்டு போய் ஒருத்தர் மேலே ஏற்றிட்டா அது கொலை குற்றமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது. குடிபோதையில் வாகனம் ஓட்டும்போது விபத்து ஏற்பட்டு அதனால் மரணம் நிகழ்ந்தால் வாகனம் ஓட்டியவருக்கு அபராதம் விதிப்பதை விட்டுவிட்டு 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கை பதிவு செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டி மரணம் ஏற்படுத்தினால் அது ஒரு விபத்தாக எடுத்துக்கொண்டு வெறும் அபராதம் விதிக்க கூடாது. இது ஒருவர் மீது தொடரப்படும் வழக்கு அல்ல. குடிபோதையில் வாகனம் ஓட்டும் சமூகத்தின் மீது செய்யப்படும் வழக்காக எடுத்துக்கொண்டு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 304(2) கீழ் வழக்கு பதிவு செய்து அதிகபட்ச தண்டனையாக 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்று தாருங்கள் என்று காவல்துறைக்கு நீதிபதி கூறியுள்ளனர். 304(2) சட்டம் சொல்வது என்ன? மரணம் உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல், அதாவது இன்டென்ஷன் இல்லாமல் விளைவிக்கப்பட்டு உடல் காயத்தால் மரணம் நேரிடக்கூடும் என தெரிந்து ஒருவர் செய்த காரியத்தால் மரணம் நடந்தால் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ சேர்த்து விதிக்கப்படலாம். இது நீதி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ஸில் ஃபைன் மட்டும் போடாதீங்க. அதாவது ஒருத்தர் குடிச்சிட்டு வந்துடுறாரு, ஒருத்தர் மோதி இறந்து போகிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதாவது அவர் குடிச்சிருக்காருன்னா அவரால் அன்ஸ்டேபிள், அவரால் ஓட்ட முடியாதுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சுமே அவர் குடிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அது கல்பபிள் ஹோமிசைடில் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மர்டரில் கல்பபிள் ஹோமிசைடுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஐபிசியில். அதில் கொண்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரா வெர்சஸ் மகாராஷ்டிரா மாநில வழக்கில் வரையறுக்கப்பட்டது. அங்கு அது முழுமையாக அல்லது பகுதியளவு அலட்சியம் அல்லது நியாயமான மற்றும் சரியான கவனிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் அல்லது பொதுமக்களையும் பாதுகாப்பதில் தோல்வி என வரையறுக்கப்பட்டது. சூழ்நிலைகளை மனதில் வைத்து குற்றம் சாட்டப்பட்டவரின் அத்தியாவசிய கடமையே இது என்று கூறுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 304 போடுங்க, என்ன அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபைல் பண்ணணும், கேஸை எஃப்ஐஆர் போடணும், சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, குடிச்சிட்டு யாரையாவது வண்டி ஏற்றி கொண்டுட்டீங்க அப்படின்னா ஐபிசியில் 304 போட்டுருவாங்க. போடுறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா 10,000 ரூபா மட்டும் அபராதம் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது 304 கிளாஸ் 2ல் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிபதி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க.
பண்ணுங்கன்னே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, அதை வந்து தவிர்த்து விடுங்க. அது சட்டத்துக்கு எதிரானது, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ஸுக்கு எதிரானது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து 304(2) ஐபிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் கடுமையான ஒரு குற்றமாக இதை வந்து எடுத்துகிட்டு போகுது, வண்டியை வந்து தண்ணியை போட்டு ஓட்டுறது. இந்த சட்டம் வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்பில் உள்ள குரூப்லேயோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடட்டும். வண்டி ஓட்டிட்டு போய் ஒருத்தரை வந்து காயம் மூலியமாக ஒருத்தர் இறந்து விட்டார்கள் என்றால் 304(2) ஐபிசி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து இன்டென்ஷன் இல்லை, ஆனால் மர்டர் இல்லை, ஆனால் வந்து அது வந்து ஒரு மர்டர் மாதிரியான ஒரு விஷயம். ஒருத்தரை வந்து இறக்கடிப்பதற்கு உண்டான செக்ஷனில் வந்து போட சொல்கிறாங்க. அதிகபட்சம் 10 ஆண்டு தண்டனை. உங்களுக்கு 4 ஆண்டு 5 ஆண்டு கிடைத்தாலுமே உங்கள் வாழ்க்கை போயிடும். அதனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு த அதர் பீப்புள். அதனால் அதை வந்து தப்பு செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.